மாணவர்களுக்கும் வேலை நாடுனர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பாக அன்பான வணக்கங்கள். புதிதாக வளர்ந்து வரும் பல்வேறு துறைகள் குறித்தும் அத்துறை சார்ந்த உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்தும் துறை வல்லுநருடன் தொடர்ந்து கலந்துரையாடி வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் காக்னிட்டிவ் ரேடியோ அந்த துறை சார்ந்த தகவல்களை காண உள்ளோம். இது குறித்த விவரங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்குரிய முனைவர் திருமதி சிவரத்ன பாலா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள் மேம். எனது பெயர் டாக்டர் எம் சிவரத்ன பாலா. கரண்ட்டாக வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் 2005 பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் என்ற துறையில் படித்து முடித்தேன். அண்ட் எம்இ கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் என்ற துறையில் படித்து முடித்து பிஹெச்டி அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸில் பிஹெச்டி டாக்டர் பட்டம் பெற்றேன். அண்ட் இந்த இயர் 2019 and 16 years I have worked in so many engineering colleges. I am having various experiences in the wireless networks and wireless communication technologies and cognitive radio and so many subjects I have handled in the ECE department. கரண்ட்டாக காக்னிட்டிவ் ரேடியோ வந்து ரொம்ப பூமிங்காக போய்கிட்டு இருக்கு. இட் இஸ் அ வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் இன் த இண்டஸ்ட்ரி. காக்னிட்டிவ் ரேடியோ மீன்ஸ் இன்டெலிஜென்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு டெக்னாலஜி. ஆக்சுவலாக வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரேடியோ வேவ்ஸ் மூலமாக ஒரு டிவைஸ்லேருந்து அடுத்த டிவைஸ்க்கு நம்ம இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஹியர் இன்டெலிஜென்ட்டாக நம்ம எப்படி டிவைஸ் டு டிவைஸ் இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்றது தான் காக்னிட்டிவ் ரேடியோ. ஆக்சுவலாக ரேடியோ மீன்ஸ் நம்ம ஒரு பர்டிகுலர் சேனலை ஃப்ரீக்வன்சியில் இட்ஸ் ஃப்ரீயாக இருக்கா ஆர் அதர்வைஸ் இட் இஸ் சேனல் இஸ் பிஸியா, வி ஹாவ் டு செக் அண்ட் அதர்வைஸ் வி ஹாவ் டு ட்ரான்ஸ்மிட் த இன்ஃபர்மேஷன். பட் இந்த காக்னிட்டிவ் ரேடியோ இட்செல்ஃப் இட் வில் லேர்ன் இட்செல்ஃப். அந்த ரேடியோவே வந்து சரௌண்டிங்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ரேடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் சேஞ்ச் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி. இட் வில் சேஞ்ச் இட்ஸ். இது நம்ம மேனுவலாக பண்ணுறது இல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னு. ஆமாம், மேனுவலாக பண்ண தேவையில்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணிக்கும். இப்போ சிம்பிளாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லணுன்னா அது எப்படி மேம் சொல்வீங்க? ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அது எப்படி? காக்னிட்டிவ் ரேடியோனா என்ன கான்செப்ட்? ஆக்சுவலாக அவர் நெட்வொர்க்கில் நிறைய டிவைசஸ் வி ஆர் கனெக்டிங். ஃபோன் இருக்குது, மொபைல் இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது, ஸோ மெனி டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் வி ஆர் கனெக்டிங் டுகெதர். அப்போ என்ன ஆகுதுன்னா நெட்வொர்க் டிராஃபிக் அதிகமாகிடுது. நெட்வொர்க் டிராஃபிக் அதிகமாகிடுது, இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது, கன்ஜெஷன் அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்கிற டைமில் ஒரே அந்த ரேடியோ ஸ்பெக்ட்ரம் வந்து ஃபுல்லாக பிஸியாக இருக்குது அந்த ரேடியோ ஸ்பெக்ட்ரம். அப்போ ரேடியோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது வந்து ஒரு சில பாட்டு மட்டுமே பிஸியாக இருக்குது, ஒரு சில பாட்டு ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீயாக இருக்கிற பாட்டை இது வந்து காக்னிட்டிவ் ரேடியோ வந்து சென்ஸ் பண்ணுது. சென்ஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி எந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த சேனலில் இது வந்து நம்ம பார்த்து மாற்றி விட்டு வி ஆர் டிரான்ஸ்மிட்டிங் த இன்ஃபர்மேஷன். எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். எஸ், ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் காக்னிட்டிவ் ரேடியோ அப்படின்றது. ஏன்னா இந்த டேர்ம் வந்து இப்போ புதுசாக நீங்கள் சொல்கிற மாதிரி பூமிங்கில் இருக்குது இந்த டெக்னாலஜி அப்படின்றது பார்க்க முடியுது. இப்போ காக்னிட்டிவ் ரேடியோக்கும் நம்ம நார்மலான வயர்லெஸ் நெட்வொர்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? காக்னிட்டிவ் ரேடியோவில் மட்டும்தான் அந்த டைனமிக் ஃப்ரீக்வன்சி அலோகேஷன் இருக்கும். டைனமிக் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் அக்சஸ் இது எல்லாமே டைனமிக் ஃப்ரீக்வன்சியை அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி. பட் ஆனால் செல்லுலார் நெட்வொர்க்ஸ்லேயோ எல்லாத்துலேயுமே வந்து ரிஜிட் ஃப்ரீக்வன்சி ஒன்லி வி ஆர் taking. We are manually, we have to tune the frequency in the common radio, and in the cognitive radio automatically it will tune and automatically it will change the frequency and it will reduce the interference கம்மியாக இருக்கும். அண்ட் நிறைய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்லேயும் இந்த காக்னிட்டிவ் ரேடியோ யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நெட்வொர்க் டவர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஒன்ஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா இப்போ பில்டிங் இடிஞ்சு விழுறது இல்லை ஃப்ளட்டோ ஏதோ
ஒரு சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் அந்த மாதிரி டவர் இல்லாத ஒரு இடத்துல இந்த காக்னிட்டிவ் ரேடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பில்ட் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் கூட வி கேன் கம்யூனிகேட் த்ரூ காக்னிட்டிவ் ரேடியோ. இது கம்யூனிகேஷனில் ஒரு அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கான ஒரு நெட்வொர்க் அப்படின்றது லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இப்போ இதில் டைனமிக் ஸ்பெக்ட்ரம் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னது மேம்? டைனமிக் ஸ்பெக்ட்ரம் ஆக்சஸ்னால் இப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமில் எந்த இடத்துல யூஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்றத நம்ம காக்னிட்டிவ் ரேடியோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறோம். யூஸிங் தட் காக்னிட்டிவ் ரேடியோ வி ஆர் ஸ்கேனிங் தட். ஸ்கேன் பண்ணும்போது ஒரு ஹோல் வந்து தெரியும், ஸ்பெக்ட்ரம் ஹோல்னு சொல்லுவோம் அதை. அந்த ஸ்பெக்ட்ரம் ஹோல் இருந்தது அப்படின்னா அது வந்து அன்யூஸ்டு ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். அப்போ அன்யூஸ்டு ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம்க்கு ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் சேஞ்ச் த பாத், காக்னிட்டிவ் ரேடியோ வில் சேஞ்ச் த பாத். பட் ஹியர் என்னாகும், ப்ரைமரி யூசர்னு இருப்பாங்க, செகண்டரி யூசர்னு இருப்பாங்க. ப்ரைமரி யூசர் வந்து லைசன்ஸ்டு பேண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ செகண்டரி யூசர் வந்து அன்லைசன்ஸ்டு பேண்டில் இருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரைமரி யூசர் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா லைசன்ஸ்டு பேண்டில் அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம அன்யூஸ்டு ஸ்பெக்ட்ரம் தான், அன்யூஸ்டு ஃப்ரீக்வன்சி பாத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல ப்ரைமரி யூசர் கம்ஸ், இஃப் ஹி கம்ஸ் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், உடனேயும் இந்த காக்னிட்டிவ் ரேடியோ இட் வில் ஆல்டர்னேட் த பாத், ஆல்டர்னேட்டாக ஒரு பாத் மேக் பண்ணி செகண்டரி யூசர்ஸ்க்கு டக்குன்னு கொடுத்துரும். அப்போ செகண்டரி யூசர்ஸ் கேன் சேஞ்ச் த பாத் டு த நெக்ஸ்ட் பேண்ட் அண்ட் இட் வில் transmit the information. ஓகே, இப்போ அடுத்து இந்த காக்னிட்டிவ் ரேடியோவுக்கு தனியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப்பு அந்த மாதிரி ஏதாவது நம்ம டிசைன் பண்ண வேண்டியது இருக்குமா மேம்? காக்னிட்டிவ் ரேடியோ நெட்வொர்க் வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் யூஸ் பண்ணலாம், வித்தவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்றது நம்ம தனியாக ஏதாவது மெயின்டைன் பண்ணணுமா? இப்போ நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது ஸ்டோரேஜ் அப்படின்றது ஏதாவது தேவைப்படுமா மேம்? இல்லை, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஸ்டோரேஜ் தேவைப்படாது. ஓகே, இது வந்து இப்போ பர்டிகுலராக ஒரு பில்டிங்ஸ்க்கு அந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுமா, இல்லை ஒரு ஏரியா வைஸ் கவர் பண்ணுற மாதிரி இதோட வைட் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கும் மேம்? இது வந்து ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, வித்தவுட் எனி இன்ட்ரப்ஷன்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, அந்த மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் அவங்க வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணணும், ஜாமிங் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து காக்னிட்டிவ் ரேடியோ ரொம்ப யூஸ் ஆகும், காக்னிட்டிவ் ரேடியோ யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இல்லை மேம், நான் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கேட்குறேன். இப்போ வைட் ரேஞ்ச்னா இத்தனை கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்தால் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும்? இல்லை, அப்படி கிடையாது, அப்படி இல்லை, அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இல்லை. ஆமாம். ஓகே ஓகே, இப்போ இந்த காக்னிட்டிவ் ரேடியோ அப்படின்றது பேஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம்? வயர்லெஸ் கம்யூனிகேஷன்லேருந்து தான். வயர்லெஸ் கம்யூனிகேஷன், தென் இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான் காக்னிட்டிவ் ரேடியோ. இந்த காக்னிட்டிவ் ரேடியோ வந்து ஆர்எஃப் இன்ஜினியரிங், மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த காக்னிட்டிவ் ரேடியோ வரும். திஸ் இஸ் நாட் அ செப்பரேட் டிகிரி, செப்பரேட் கோர்ஸ், அதெல்லாம் கிடையாது. இந்த சப்ஜெக்ட் படிச்சிட்டோம் அப்படின்னா பிஇசியில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் படிச்சிட்டோன்னா ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலைஸ்டாக கீ ஸ்கில்ஸ் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இன் தட் வி கேன் மூவ் ஆன். ஓகே, இந்தியாவில் இந்த ஃபீல்டோட க்ரோத் எப்படி இருக்குது மேம்? க்ரோத் இப்போ 6G 5Gக்கு அப்புறம் 6G யூஸ் பண்ண போகிறோம். தென் காக்னிட்டிவ் ரேடியோக்கும் க்ரோத் நல்லா இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது இந்த ட்ரெண்ட் வந்து எப்போத்துலேருந்து காக்னிட்டிவ் ரேடியோ அப்படின்றது பூம் ஆக ஆரம்பிச்சது? அது இப்போ 20th செஞ்சுரியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி 21st செஞ்சுரி இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி அதாவது எந்த பீரியட்ல இருந்து காக்னிட்டிவ் ரேடியோ அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம இந்தியாவில் பூம் ஆக ஆரம்பிச்சது? 1960ஸ்லேருந்தே இருக்க தான் செய்யுது இந்த கான்செப்ட்டு. பட் ஆனால் இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்மளுக்கு ரொம்ப தேவையான இது, ஏன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம்ன்றது வந்து இப்போ தான் ரொம்ப நம்ம கன்ஜஸ்டடாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ எல்லாருக்குமே ரொம்ப கன்ஜஸ்டடாக, ஒரு ட்ராவல் டைமில் நம்மளுக்கு கிடைக்காதது, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ண முடியாதது, அந்த மாதிரி டைம்லலாம் வந்து காக்னிட்டிவ் ரேடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வயர்லெஸ் நெட்வொர்க்ஸில் 6Gயை விட நெக்ஸ்ட்டு இந்த சிஆருக்கு ரொம்ப பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர். ஓகே, இப்போ இதில் டெக்னாலஜியோட பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிஷின் லேர்னிங் காக்னிட்டிவ் ரேடியோவில் என்ன மாதிரி ரோல் வந்து ப்ளே பண்ணுது?
பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸில் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், ஸோ மெனி லேர்னிங் மெத்தடாலஜிஸ் ஆர் தேர். இந்த லேர்னிங் மெத்தடாலஜிஸ்லாம் காக்னிட்டிவ் ரேடியோவில் யூஸ் பண்ணுறோம். காக்னிட்டிவ் ரேடியோவில் யூஸ் பண்ணும்போது we are having some past or previous experiences. What are the previous concepts and the previous frequency எப்படி allocate பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி previous experiences-லாம் வச்சு this cognitive radio will decides the path. நம்ம எந்த பாத்தில் இந்த ஃப்ரீக்வன்சி allocate பண்ணலாம் அப்படின்னு சொல்லி it will decides the path. It will predict the frequency and it will set the mobile strength we have to analyze and energy. இது எல்லாமே அனலைஸ் பண்ணுறதுக்கு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தஸ். அண்ட் ஸ்பெக்ட்ரம் ஷேரிங் இஸ் த மெயின் திங். ஸ்பெக்ட்ரம் ஷேர் பண்ணும்போது எம்எல் ஃபேர் அல்காரிதம் அந்த மாதிரி அல்காரிதம்லாம் நிறைய அல்காரிதம் யூஸ் பண்ணி வி ஆர் ஷேரிங் த ஸ்பெக்ட்ரம் ஈக்குவலி டு ஆல் த யூசர்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து வி ஹாவ் டு ஷேர் த ஸ்பெக்ட்ரம் ஈக்குவலி. ஓகே, இப்போ இந்த மிஷின் லேர்னிங் மாதிரி வேறு என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் காக்னேட்டிவ் ரேடியோவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது மேம்? மிஷின் லேர்னிங்க்கு நெக்ஸ்ட்டு டீப் லேர்னிங், வி ஆர் கோயிங் ஃபார் டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்கில் யூஸ் பண்ணியும் நிறைய வந்து இன்டர்ஃபரன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது, கன்ஜஷன் ரெடியூஸ் பண்ணுறது, டிராஃபிக் இது நெட்வொர்க்கு எல்லாமே அதெல்லாம் பண்ண முடியும் டீப் லேர்னிங்கில். ஸோ மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் நெக்ஸ்ட்டு லெவலுக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கோம் டீப் லேர்னிங்க்கு அப்புறம். இல்லை வேறு ஏதாவது டெக்னாலஜிஸ் லைக் ஏஐ, ஐஓடி அந்த மாதிரி வேறு ஏதாவது ஐஓடி இதில் தேவைப்படுதா மேம்? ஆமாம், ஐஓடி யூஸ் பண்ணுறோம். ஐஓடி காக்னிட்டிவ் ரேடியோவில் ஐஓடி யூஸ் பண்ணுறோம். 5G நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுறோம். 5G நெட்வொர்க்ஸை எனேபிள் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட்டு வேறு என்ன, ஹெல்த் கேரில் யூஸ் பண்ண முடியும். ஐஓடி வந்து மெயினாக எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி காக்னிட்டிவ் ரேடியோவில் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இப்போ வேரியஸ் டெக்னாலஜிஸ் நம்ம காக்னிட்டிவ் ரேடியோவில் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத சொல்ல வரீங்க. ஓகே, இப்போ இந்த காக்னேட்டிவ் ரேடியோனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வேரியஸ் செக்டரில் இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபீல்டாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொல்லும்போதே நம்ம மிலிட்ரியில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காக்னேட்டிவ் ரேடியோட அப்ளிகேஷன்ஸ்னால் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் மேம். டிஃபென்ஸில் மேம் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கும்போது ஜாமிங் இருக்கக்கூடாது. எப்போதுமே வந்து ஆப்போசிட் சைடு பீப்புள்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சிக்னலை ஜாம் பண்ணுவாங்க. நம்ம டிஃபென்ஸ் பீப்புளோட சிக்னலை ஜாம் பண்ணுவாங்க. ஜாமிங் இருக்கக்கூடாது. தென் இந்த தடங்கள் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். இன்ஃபர்மேஷன் வந்து கம்யூனிகேஷன் போகணும். அந்த தடங்கள் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். தென் அந்த இடத்துல ஒரு இன்டர்ஃபரன்ஸும் வரக்கூடாது, சிக்னல் இன்டர்ஃபரன்ஸும் இருக்கக்கூடாது. இந்த மூணும் இல்லாமல் இருக்கிறதுக்கே மெயினாக காக்னிட்டிவ் ரேடியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. காக்னிட்டிவ் ரேடியோ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் ஜாமிங் அந்த எல்லா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம்லேயே ஃப்ரீயாக இருக்கிற ஸ்பெக்ட்ரமில் தான் அதை அலோகேட் பண்ணி கொண்டு போகுது. ஸோ அதனால் அலோகேட் பண்ணி நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஜாமிங் உங்களுக்கு வந்து அவாய்ட் ஆகுது. ஜாமிங் அவாய்ட் ஆகிடுது, அவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் கிடைக்குது. அண்ட் தென் அவங்களுக்கு சேஃபாகவும் இன்ஃபர்மேஷன் போகுது வித்தவுட் எனி என்கிரிப்ஷன் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம். ஸோ அதனால் வித்தவுட் எனி லாஸஸ் தே ஆர் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் கரெக்ட்லி. அப்போ டிஃபென்ஸில் நம்ம ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இருக்கு இல்லையா, இப்போ எல்லா இதுலேயுமே எல்லா ஃபீல்டுலேயுமே இதை யூஸ் பண்ண முடியுமா மேம் காக்னேட்டிவ் ரேடியோவை? ஆமாம் மேம், எல்லா ஃபீல்டுலேயுமே காக்னேட்டிவ் ரேடியோ யூஸ் பண்ணிக்கலாம். நேவி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் லைக் அன் வாக்கி டாக்கி மாதிரி தான். அது வந்து ஆக்சுவலாக அந்த இதில் எல்லா டிவைஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அது மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக நம்மளுக்கு டவர் எதுவும் தேவை கிடையாது. இப்போ நம்ம 5G 6G அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா டவர் தேவை நம்மளுக்கு. அப்போ ஏர்டெல்லில் டவர் இருக்கணும் நம்மளுக்கு, நம்ம ஃபோன் பேசுகிறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு டவர் தேவையில்லை. இப்போ இது பப்ளிக் சர்வீஸ் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸில் இந்த காக்னேட்டிவ் ரேடியோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் மேம்? எமர்ஜென்சி சர்வீசஸ்னு பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு வர்ற டைமில் இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னாலும் டவர் டேமேஜ் ஆயிரும் மெயின் திங். இப்போ டவர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலே
அந்த உள்ளே இருக்கிற பீப்புள்ஸை ரெஸ்கியூ பண்ணணும். அவங்கள எல்லாத்தையும் வந்து ஒரு நெட்வொர்க் கண்டிப்பாக அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நெட்வொர்க் தேவை. அந்த நெட்வொர்க்குக்கு அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க ரெஸ்கியூ பீப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து சிஆர் காக்னிட்டிவ் ரேடியோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. காக்னிட்டிவ் ரேடியோ யூஸ் பண்ணி அவங்க அந்த பீப்புள்ஸை கம்யூனிகேட் பண்ணி ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்பெக்ட்ரம் ஷேரிங் அண்ட் ஸ்பெக்ட்ரம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. காக்னிட்டிவ் ரேடியோ அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் சென்சிங், ஸ்பெக்ட்ரமை சென்ஸ் பண்ணணும், ஸ்பெக்ட்ரமை ஷேர் பண்ணணும், ஸ்பெக்ட்ரமை மேனேஜ் பண்ணணும், அண்ட் ஸ்பெக்ட்ரம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இந்த 4 வந்துமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட்டு. இந்த 4 யூனிட்டையும் சேர்த்து நம்ம காக்னிட்டிவ் ரேடியோ அப்படின்னு சொல்கிறோம். இதில் மெயின் திங் இன்டெலிஜென்ட் டிசிஷன் மேக்கிங். அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து ஏஐ மாடியூல் கொடுக்குது. ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் மாடியூல் வி ஆர் கிவிங் த்ரூ த டிசிஷன் மேக்கிங் ஷெட்யூலை நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த டிசிஷன் மேக்கிங்கும் வந்துடுது அந்த காக்னிட்டிவ் ரேடியோவுக்கு. இட் இஸ் பில்ட் அபவ் த எஸ்டிஆர். எஸ்டிஆர்னு சொல்லப்படுகிற சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோவுக்கு மேலே நம்ம வந்து காக்னிட்டிவ் ரேடியோ பில்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் வந்து எப்படின்னா ஹார்ட்வேர் நம்மளுக்கு வந்து ரோல் வந்து கிடையாது. சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணியே நம்ம டியூன் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணிக்கலாம். இப்போ ஹார்ட்வேர் தான் இப்போ மெயின் ரேடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட்வேரில் மேனுவலாக நம்ம டியூன் பண்ணுவோம். ஆனால் இங்கே சிஆரில் வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன்டாகவே நம்ம டியூன் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ் அதில். இப்போ இதில் நம்ம காக்னேட்டிவ் ரேடியோவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் செக்டரில் என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேம். ஹெல்த் செக்டரில் பார்த்திங்கன்னா மேம் ஐஓடி ரொம்ப இதுவாக பூமிங்காக இருக்குது. அப்போ ஐஓடியை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சிஆர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஐஓடி வெனவர் தே ஆர் நாட் ஹேவிங் த நெட்வொர்க் டவர், அந்த மாதிரி ரூரல் ஏரியாஸில் இப்போ அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது பீப்புள்ஸுக்கு அப்படின்னா அவங்க வந்து சிஆர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதே இது ஐஓடி இப்போ பாடியில் சென்சார் வைக்கிறாங்க, ஹியூமன் பாடியில். From that sensor we are getting some information, medical information, and remote doctors கொடுத்து through Wi-Fi network ஒரு network using some wireless network we are giving the information and then information given to the doctor. அப்ப டாக்டர் பல்ஸ் ரேட், ஹார்ட் பீட் இதெல்லாம் பார்க்குறோம்ல மேம், அந்த மாதிரி இது எல்லாமே வந்து டாக்டர்ஸ்க்கு அனுப்புகிறோம். டாக்டர்ஸ் வந்து ஒரு ஒப்பீனியன் அண்ட் டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஸோ இன் தட் கேஸ் அந்த எமர்ஜென்சி கேஸில் யுவர் நெட்வொர்க் ஃபெயில்ஸ். அப்போ அந்த டைமில் ஃபெயில் ஆகிற டைமில் வி ஆர் யூஸிங் காக்னிட்டிவ் ரேடியோ. அந்த காக்னிட்டிவ் ரேடியோ யூஸ் பண்ணும்போது we can get the remote monitoring of the patients. அதே மாதிரி இப்போ elderly people's வீட்டில் இருக்காங்க, we are giving all the sensors and we are keeping an eye over them through the camera. மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். அவுட் சைடாக நம்ம வெளியில் ஒர்க்குக்கு வந்தோம், we are doing the monitor. அப்போ மானிட்டர் பண்ணும்போது எந்த நெட்வொர்க் ஃபெயிலாக போயிடுச்சு அப்படின்ற பிரச்சனையே இல்லாமல் சிஆர் யூஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு நெட்வொர்க் இஷ்யூவும் இல்லாமல் we can monitor. ஸோ அதனால ஹெல்த் கேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஹாஸ்பிட்டல்ஸில் கூட சிஆர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போது இந்த காக்னேட்டிவ் ரேடியோ யூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்குங்களா மேம்? ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க மேம். இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆமாம், ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், ஐடியூ ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் சிஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஆக்ட் ரூல்ஸ் அந்த மாதிரி இயர்ஸ் ஏதாவது இருக்குங்களா மேம்? முன்னாடி ஒரு ஆக்ட் இருந்துச்சு, இப்போ அதை ஃபாலோ பண்ணுவோம். இப்பயும் அதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஐடியூ ஆக்ட் தான், இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் ஆக்ட். அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஹெல்த் செக்டார்னு சொன்னீங்க. இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸும் நம்ம வந்து இதை நம்ம இது பண்ணிக்கலாம்னு தெரிய வருது. இப்போ என்விரான்மெண்டலில் பொறுத்த வரைக்கும் இதோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குது மேம்? என்விரான்மெண்ட் மானிட்டரிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சரில் ஓவராலாக ஐஓடி யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரில் ரொம்ப டெவலப்மெண்ட் இருக்குது. ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், சாயில் மானிட்டரிங். இப்போ சாயிலில் எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குது,
ஸோ அது ரிகார்டிங். அப்புறம் தென் பெஸ்டிசைட்ஸ் எவ்வளோ நம்ம வந்து இது பண்ணணும், அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெஸ்டிசைட்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த சாயிலோட கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும், ஃபெர்டிலிட்டி வந்து குறையாமல் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல கூட பார்த்தோம், ஐஓடியை பார்த்து அது தேவையான இடத்துல மட்டும் வாட்டரை வந்து கொண்டு போகிற மாதிரி அந்த மாதிரி டெக்னாலஜி பார்க்குறோம். அதில் இப்போ அந்த காக்னேட்டிவ் ரேடியோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் மேம்? இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர்ன்ற எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ அக்ரிகல்ச்சரில் காக்னேட்டிவ் ரேடியோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்? அக்ரிகல்ச்சர்லேயும் த சேம் திங் தான் மேம். அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்ன மாதிரி தான், அதே வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸு இங்கேயும் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். வைஃபை, அக்ரிகல்ச்சருக்கும் வைஃபை. ஐஓடி இஸ் கனெக்டட் வித் சம் நெட்ஒர்க் அண்ட் த டேட்டாஸ் வேர் கலெக்டட் அண்ட் கலெக்டட் டேட்டாஸ் வேர் processed. We are processing the data and we are getting into the decision. அந்த டிசிஷன் எடுக்கிறோம். ஹியர் ஆல்சோ வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஏன் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் ஃபெயில் ஆகுது, அந்த வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் ஏதாவது நெட்ஒர்க் டேமேஜு அந்த மாதிரி கன்ஜெஷன், டிராஃபிக் கன்ஜெஷன் அதிகமாக இருக்குது, அப்படி டைமில் மட்டும் நம்ம சிஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ சிஆர் யூஸ் பண்ணும்போதும் அக்ரிகல்ச்சருக்கு சிஆர் வந்து யூஸ் ஆகுது. ஓகே. இப்போது என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த காக்னேட்டிவ் ரேடியோவை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மேம். எஸ் மேம், காக்னேட்டிவ் ரேடியோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதனால் நம்ம பொல்யூஷனை வந்து எவ்வளோ குறைக்கலாம் அப்படின்ற அனலைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் மேம். ஓகே. ஹெல்த் கேரை நம்ம இது பார்த்தோம். இந்த ஸ்மார்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம், ஸ்மார்ட் கிரிட் சிஸ்டம் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுலலாம் காக்னேட்டிவ் ரேடியோடது எப்படி இருக்கும் மேம்? ஆக்சுவலாக மேம் ஸ்மார்ட் கிரிட் வந்து எனர்ஜி பவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்மார்ட் கிரிட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் கூட நெட்ஒர்க் யூஸ் பண்ணி தான் எனர்ஜி, அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம சிஆர் யூஸ் பண்ணி சம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது ப்ரைமரி டெக்னிக்ஸ், கோஆப்ரேட்டிவ் டெக்னிக்ஸ், நான் கோஆப்ரேட்டிவ் சென்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த சென்சிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரீ ஸ்பெக்ட்ரமை அவைலபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃப்ரீ ஸ்பெக்ட்ரமில் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் கிளியராக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணுறாங்க, சிஆர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஓகே. இப்போ அந்த எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இதோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு மேம்? எஜுகேஷன்னு பார்த்துக்கிட்டோம்னா லேர்னிங் அண்டு கூகுள் கிளாஸ் ரூம், ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம், இந்த மாதிரி நிறைய இது டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம நெட்ஒர்க், வயர்லெஸ் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறோம். இந்த வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிற டைமில் வி ஆர் கோயிங் ஃபார் சிஆர். சிஆர் வந்து மோஸ்ட்லி பெட்டர் ஆப்ஷன் தேன் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ். வயர்லெஸ் இது வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியிலே ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆப்ஷன்னா அடுத்த லெவல் அப்டேஷன் எடுத்துக்கலாம் இல்லை அடுத்த லெவல் நெக்ஸ்ட். அதாவது எங்கெல்லாம் வந்து வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு இதாகுதோ, டிகிரேட் ஆகும்போது இந்த சிஆர் வந்து இன்டெலிஜென்ட்டாக ஆக்ட் பண்ணி உங்களுக்கு சிஆர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இதோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் மேம்? நம்ம புதுசாக இப்போ ஓஷன் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து ஸ்பேஸுக்கு போய் ரிசர்ச் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம இப்போ அட்வான்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ரிசர்ச் செக்டர்ஸ்லலாம் நம்ம சிஆரோட கான்ட்ரிபியூட் எப்படி இருக்கும் மேம்? சிஆர் எல்லா ரிசர்ச்சர்ஸ்லேயுமே யூஸ் பண்ணுறாங்க மேம். ஆக்சுவலாக வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே சிஆரும் வந்துடும். ஆக்சுவலாக வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் நெக்ஸ்ட்டு சிஆர். அந்த சிஆரில் என்னெல்லாம் we can do dynamic frequency allocation, frequency spectrum management, then power allocation, then power management, then ஆப்டிமைசேஷன், நெட்ஒர்க் ஆப்டிமைசேஷன், இது எல்லாமே வந்து ரிசர்ச் ஏரியாஸ் தான். இப்போ காக்னேட்டிவ் ரேடியோவில் ஆப்டிமைஸ் பண்ணுறது, நெட்ஒர்க் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது. இப்போ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து எத்தனை பேர் அதில் காக்னேட்டிவ் ரேடியோவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹவு மச் எஃபிஷியன்சி வில் பி தேர், அந்த எஃபிஷியன்சியை ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்போது நெட்ஒர்க்கோட எஃபிஷியன்சி ஐடென்டிஃபை பண்ணணும். தென் ஸ்பெக்ட்ரமோட எஃபிஷியன்சி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்பெக்ட்ரமோட எஃபிஷியன்சி வந்து ஆக்சுவலாக வந்து அதிகமாக கொடுக்குறது வந்து சிஆர் மட்டும்தான். ஏன்னா பேண்ட்வித் அதிகமாக கிடைக்கும், சிஆர் யூஸ் பண்ணால் பேண்ட்வித் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அதே இது ஆர்டினரி ரேடியோலாம் பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். அந்த ஸ்பெக்ட்ரம் யூசேஜே அது வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஹோல் ஸ்பெக்ட்ரமில் ஸோ மெனி ஹோல்ஸ் இருக்கும் அங்கங்கே. அந்த ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ்லாம் சென்ஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி இந்த சிஆர்லேருந்து மேனேஜ்மெண்ட்டு சைடு ஸ்பெக்ட்ரம் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்பெக்ட்ரம் ஷேரிங் இதெல்லாம் பண்ணுறது வந்து ஃபுல்லாக ரிசர்ச் ஏரியாஸ் தான். இதில் எம்எல் ஐடென்டிஃபிகேஷன், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங், இது எல்லாமே அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆப்டிமைஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ரிசர்ச். அப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம அண்டர் வாட்டர் இதுக்கும் பரவாயில்ல, அதே மாதிரி ஸ்பேஸ் ரெலவெண்ட் ரிசர்ச், இந்த மாதிரி எந்த ரிசர்ச்னாலும் எந்த எக்ஸ்ட்ரீமான ரிசர்ச்னாலும் நம்ம காக்னேட்டிவ் ரேடியோ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஓகே மேம். இப்போ ரூரல் ப்ராட்பேண்டை பொறுத்த வரைக்கும் ரூரல் ஏரியாஸில் கனெக்டிவிட்டி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே நெட்வொர்க்கு இஷ்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் காக்னேட்டிவ் ரேடியோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் மேம்? ரூரலில் வந்து ஆக்சுவலாக டவர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் மேம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி, இப்போ மொபைல் கனெக்டிவிட்டி இருக்காது. மொபைல் கனெக்டிவிட்டி இல்லாத இடத்துல நம்ம சிஆர் யூஸ் பண்ணலாம். சிஆர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த இடத்துல. இப்போ இது பேஸாக நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸில் நம்ம காக்னேட்டிவ் ரேடியோவோடது ரோல் எப்படி இருக்கும் மேம்? சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம், சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸில் சிஆர் வந்து அதே டைனமிக் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். இது வந்து ஃப்ரீக்வன்சி அங்கேயும் வந்து அப்லிங்க் ஃப்ரீக்வன்சி, டவுன்லிங்க் ஃப்ரீக்வன்சி சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸில் சொல்லுவோம், டிரான்ஸ்மிட்டிங் சைடு, ரிசீவிங் சைடு. ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து நெட்வொர்க் கன்ஜெஷன் வில் ஹேப்பன் இன் த சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ். அந்த பேஸ்ட் ஆன் த நெட்வொர்க் கன்ஜெஷன் வி கேன் யூஸ் சிஆர் for the satellite communications. In terms of wireless networks, we can replace that into CR. ஓகே, இப்போ நம்ம வேரியஸ் செக்டரில் காக்னேட்டிவ் ரேடியோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் இல்லை மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிற செக்டர்ஸில் இதோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் மேம்? இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேம் ஐஓடி உள்ள என்ட்ரு ஆயிரும். அப்போது ஆட்டோமேஷன் வந்துடும். ஐஓடி ஆட்டோமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்சார்ஸ், யூஸிங் தட் சென்சார்ஸ் we are identifying the defected particle. அந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம எடுத்துக்கிறோம்னாலும் ஒரு இப்போ ஆட்டானமஸ் கார்ஸ் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக் கார்ஸ், எல்லாத்துலேயுமே வந்து நெட்வொர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். தட் நெட்வொர்க் வந்து இஷ்யூ இல்லாமல், இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல், ஒரு கன்ஜெஷன் இல்லாமல், ஒரு பர்டிகுலர் எஃபிஷியண்ட்டான ஒரு நெட்வொர்க் நம்ம ப்ரொவைட் பண்ணணும்னா காக்னிட்டிவ் ரேடியோ தான் இட்ஸ் பெஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டான நெட்வொர்க்கு. ஸோ இப்போயும் வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸ்லேயும் காக்னிட்டிவ் ரேடியோவுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, காக்னிட்டிவ் ரேடியோ யூஸ் பண்ணி. சரிங்க மேம். இப்போ நம்ம வேரியஸ் செக்டாரில் அப்ளிகேஷன் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ நீங்கள் இதை பார்த்த வரைக்கும் எந்த செக்டார்ஸ்லாம் காக்னேட்டிவ் ரேடியோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப வைடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க மேம்? காக்னிட்டிவ் ரேடியோவில் உள்ளது வந்து இப்போது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்லேயும் மிலிட்ரி அண்ட் டிஃபென்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லேயும் இது வந்து ரொம்ப மேஜராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் அண்டு மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்டில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதோட ரிசர்ச்சஸ்ஸு, அப்புறம் அந்த ஃபீல்டு இதெல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஒர்க் வில் த 6G மாதிரியே அதுவும் வந்து காக்னிட்டிவ் ரேடியோவும் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்குது. எமர்ஜென்சின்னும் போது தான் ஞாபகம். இப்போ நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இதோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. ஃப்ளட்டோ, ஹெவி ரெயின்ஃபாலோ, இல்லை ஸ்ட்ரோமோ, இந்த மாதிரி பெரிய பெரிய டிசாஸ்டர் வரும்போது நம்ம பப்ளிக்கை ரீச் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்ல வரீங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயும் இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஓகே, இப்போ இதுவரை காக்னேட்டிவ் ரேடியோ அப்படின்னா என்ன, அதோட பேசிக் கான்செப்டை பற்றியும் அதோட வேரியஸ் ஃபீல்டில் அப்ளிகேஷன்ஸ் காக்னேட்டிவ் ரேடியோட பயன்பாடுகள் குறித்தும் நம்மிடையே தெளிவாக எடுத்துரைத்ததற்கு மிக்க நன்றி மேம்.